எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து அக்ரிகல்ச்சரோட 2ஆம் பாகத்துக்கு வந்திருக்கோம். 1ஆம் பாகத்தை பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம சேனலில் போய்ட்டு 1ஆம் பாகத்தை பார்த்துட்டு வாங்க. அதில் எப்படி நம்ம விவசாயத்துக்கு வயலை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து நெல் அள்ளி வைக்கிறதா இருந்தோம். நெல் அள்ளி வைக்கிறதுனா இந்த நடுவு விட்டு அது வந்து களைச்சி அதை வந்து நடுவு நடுற மாதிரி இல்லை. நேராகவே நெல் அள்ளி வச்சுருவோம். அது வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அதை பராமரித்து நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இப்போ மற்ற கழனிலலாம் என்ன நடக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு பதிவு பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுத்தேன். நீங்கள் எல்லோரும் இதை தெரிஞ்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து நடுவு வந்து நாற்று வந்து பிடிங்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இப்போ மாமா ஒருத்தர் கலைக்கிறதுக்காக ரெடியாக இருக்கார். இப்போ அன்னக்கூடையில் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு தலையிலையும் கலைச்சிட்டு வருவார். களைச்சதுக்கப்புறம் வந்து மகளிர் வந்து பட்டம் போட்டு அதை நடுவாங்க. உழவு மாடு வந்து பார்த்திங்கன்னா பரம்படிச்சிட்ருக்கு. ஏறு ஓட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சகதி வந்து கொஞ்சம் மோடும் பள்ளமுமா இருக்கும். அதனால் என்ன பிரச்சனை வரும்னா, தண்ணி வைக்கும்போது சில இடத்துல வந்து பாயும், சில இடத்துல வந்து பாயாது. இதனால் நெல் பயிரோட வளர்ச்சியில் வந்து ஏற்றத்தாழ்வுலாம் ஏற்படும். ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் எப்பயுமே நம்ம வந்து பரம்பு பளவு அடிப்பாங்க. இப்போ பரம்பு அடிச்சிட்ருக்காங்க. பரம்பு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பள்ளமான பகுதியில் வந்து சேறு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிளேட்டு மாதிரி அந்த தட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அது எடுத்துகிட்டு போய் தான் சேத்தை வந்து லெவல் பண்ணி விடும். இப்போ லெவல் பண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் சரி சமமாக ஆகிடும். அப்போ நம்ம நடும்போது அது வளர்ச்சியிலையும் எந்த பிரச்சனையும் பண்ணாது. இப்போ பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த பரம்பு பளவெல்லாம் அடித்ததுக்கப்புறம் முக்கால்வாசி வேலை வந்து பெண்களுக்காக மட்டும்தான் இருக்குமே. ஏன்னா வந்து நடுவு நடுறதுலேருந்து களை பறிக்கிறதுலேருந்து நெல் அறுவடை பண்ணுறது வரையும் பெண்களுக்கான வேலை தனியாக அதிகமாக இருக்கும். ஆண்களோட வேலை என்னவாக இருக்கும்னா தண்ணி வைக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அக்கா பார்த்திங்கன்னா பட்டம் போட்டுட்ருக்காங்க. பட்டம் போடுறதுனால நிறைய உதவி நமக்கு கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ பட்டம் போட்டாச்சு, அடுத்து யூரியா போடுவோம். அப்போது அந்த பட்டத்தில் நடந்து போயிட்டு நம்ம வயலுக்கு யூரியா போட முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா களை பறிப்பாங்க. களை பறிக்கும் போது நம்ம பட்டத்தில் நடந்தோம்னா நெல் பயிருக்கு எந்த சேதாரமும் ஆகாது. நெல் பயிரை வந்து நம்ம இடையூறு பண்ணாமல் அழகாக பட்டத்துலேயே நடந்து போய் நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டம் போட்டு இதில் வந்து பெண்கள் வந்து நடுவு நட்டுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இது ப்ராசஸ்ஸு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வைக்கிறது மட்டும்தான் ப்ராசஸ்ஸு. ஆண்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு வாய்க்காலை நடந்து தண்ணி வச்சாங்கன்னாவே போதும், நெல் பயிர் வந்து வளர்ந்துடும். அடுத்த பாகத்தோட வீடியோவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதோடைய 3ஆம் பாகம் வரும்போது மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அதை கை வச்சு பார்த்தா தான் ரொம்ப அனலாக கொதிக்குது. தாத்தாவோட உழைப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.